ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்சாரம், சாலை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் மலை கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். அவர்களின் அவல நிலையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் குத்தியாளத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மல்லியம்மன் துர்க்கம் என்ற மலை கிராமம் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 2000 அடி உயரத்தில் உள்ள இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சாலை வசதி இல்லாததால் கடம்பனூரில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் மலைகளை கடந்து வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் நடமாடுவதால் அச்சத்துடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். மருத்துவமனைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அரிது தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க ஏதாவது வரணும்னு சொன்னாலும் கூட தொட்டில் கட்டி எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இன்னொன்று இந்த மின்சாரம் இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கிறதுலேயும் ரொம்ப சிரமம் இருக்குது. மின்சார வசதியும் அந்த மக்களுக்கு சாலை வசதியும் செய்து கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கணும். குடிசை வீடுகளே அதிகமுள்ள இக்கிராமத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. மானாவாரி பயிர்களான ராகி, சோளம் உள்ளிட்டவைகளை சாகுபடி செய்து தலைச்சுமையாக கொண்டு சென்று விற்பனை செய்கின்றனர். பின்னர் அதில் வரும் வருமானத்தை வைத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை இக்கிராம மக்கள் வாங்கி வருகின்றனர். கடந்த 1972ஆம் ஆண்டு கொண்டையம்பாளையம் பகுதியில் இருந்து வனப்பகுதி வழியாக மரக்கம்பங்கள் அமைத்து மின்சாரம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் மின்கம்பங்கள் எரிந்து சேதமடைந்து விட்டதாக அக்கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரோட்டு வசதி கண்டிப்பாக வேணுங்க. அதுபோக கரண்ட் வேணும். இங்கே இருக்கிற பலாப்பழம், கொய்யாப்பழம், மற்ற நிறைய காய்கறி இருக்குங்க. எல்லாம் நான் சுமந்து போய் தான் ஒரு 7 கிலோமீட்டர் கீழே போய் தான் சேல் பண்ணுங்க. மற்றபடி ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் கஷ்டங்க. எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குங்க. எந்த அரசியலும் கண்டுக்கிறது இல்லைங்க. இக்கிராமத்தில் அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மகேஷ் பாண்டியன், நியூஸ் 7 தமிழ், சத்தியமங்கலம்.